Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். குக்கு வித் கோமாளியில ஃபேமஸான புகழ் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல மன்னிப்பு கேட்டிருக்காரு பகிரங்கமா, அதுவும் கமல் சரோட ஃபேன்ஸ் கிட்ட. எதனால அப்படின்னா ரீசெண்டா ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனாலதான் எதுக்காக அவர் சாரி கேட்டிருக்காரு அப்படின்னா, கமல் சார் ரசிகர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி துபாயில ஒரு ஷோ நானும் என் நண்பரும் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட்ல ஒரு சில வார்த்தைகள் கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனது புண்படுத்தியிருந்தா நான் கண்டிப்பா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் பண்ணதும் கிடையாது. அது இப்படி இந்த அளவு உங்களுக்கு வருத்தமா இருந்ததுன்னா தயவு செய்து என்ன இது பண்ணுங்க. நான் இனி வரும் காலங்களில் நான் இனிமேட்டு அந்த மாதிரி நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன். நான் ஷோஸ் எதுவுமே அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். நான் இதுவரையும் பண்ணது கிடையாது. ஓகே, நான் கண்டிப்பா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வேற என்ன எனக்கு தெரியல இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போஸ்ட் போட்டிருந்தேன். கமல் சார் நான் பக்கத்துல கூட இல்லை, எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. நான் பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன். நான் போட்டிருந்தேன். நான் பின்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி என்னுடைய தமிழ் சினிமா இருக்குன்னு சொல்லி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். சோ எனக்கு அந்த அளவு கமல் சார் பிடிக்கும். நான் இது ஒரு மேடை நிகழ்ச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணதுதான். அதை தவிர்த்து ஒரு எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சினிமால இருந்து நம்ம சினிமாவோட ஒரு தந்தையா வழங்கக்கூடியவரை நம்ம அப்படி இது பண்றது கிடையாது. இது எப்படி ஏன் இதாச்சுன்னு தெரியல. சோ கமல் சாரோட ரசிகர் அனைவருக்கும் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடேங்கப்பா, புகழுக்கு குரேஷுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. கமல் சார் ஒன் சைடா தான் இப்போ தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கமல் சாரை இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 7 பாக்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த வீட்டுக்குள்ள மாயா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பிஹேவியர் அவங்க கிட்ட இருக்கிறத நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சிருந்திருக்காங்க. சோ இப்படி இருந்துமே ஒரு இடத்துல கூட மாயா நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு இது வரைக்குமே கமல் சார் மாயா திட்டி பார்த்ததே கிடையாது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சோசியல் மீடியா பக்கத்துலயுமே இதே மாதிரி தான் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம புகழ் அண்ட் குரேஷி பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த போது அந்த இடத்துல அவங்க கெஸ்டா போயிருந்திருக்காங்க. ஸோ அங்க இருந்து எல்லாருமே சார் ஒரு சின்ன காமெடி ஸ்கிட் மட்டும் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்ட போது அவங்க 2 பேருமே என்ன பண்ணிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 7 கான்செப்ட் தான் இறக்கிருக்காங்க. அதாவது குரேஷி கமல் சார் மாதிரி பேசுறாரு அண்ட் புகழ் பாத்தீங்கன்னா குவெஸ்சன் கேட்கிற ஒரு பர்சனா இருக்காங்க. அப்படி சார் உங்களுக்கு சென்னையில ரொம்ப பிடிச்ச இடம்னா என்ன சார் அப்படின்னு கமல் சார் கிட்ட கேட்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்போ கமல் சாரா நடிச்சிட்டு இருக்க குரேஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு சென்னையில மாயாஜால்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லும் போதே ரொம்ப நல்லா தெரியுது மாயா 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 இந்த விஷயத்தை தான் மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சோ பதில் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாயா பஜார் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி குரேஷி சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு क्वेश्चन பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே ரொம்ப பிடிச்ச இடம்னா என்ன சார் அப்படின்னு புகழ் கேட்கும் போது மாதவரம் அப்படின்னு குரேஷி சொல்றாரு. அதாவது கமல் சாரா சொல்றாரு. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் எல்லாமே மாயா 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 அப்படின்னு சொல்லும் போது இதுலயே தெரியுது கமல் சார் ஃபேவரட்டிசம் தான் மாயாக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்படி எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கமல் சார் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதை பத்தியுமே மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க. அண்ட் எண்டிங்ல இது பாருங்க, நான் இது வரைக்கும் எல்லாரையுமே ரொம்ப சமமா தான் பார்த்திருந்திருக்கேன். ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பிக்கஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்குமே நான் கொடுத்தது கிடையாது. ப்ரையாரிட்டி கொடுத்து நான் யாரையுமே இது வரைக்கும் முன் தூக்கி காட்டினது கிடையாது. நான் எல்லாருக்குமே சம உரிமை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சாரை வச்சு செஞ்சுட்டாங்க. இது எல்லாமே ஒரு காமெடியா மட்டும் பாருங்க அப்படின்றதுமே குரேஷி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரோல் பண்றவங்க, மீம்ஸ் கிரியேட் பண்றவங்க இவங்க எல்லாருமே மாயாக்கு கமல் சார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? இல்லங்க அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மைதான் அப்படின்னு இப்ப பல பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்குமே கமல் சார் மாயா கிட்ட நீங்க பண்றது தவறு, நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் நல்ல காரியமா, ஏன் இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கீங்க, நீங்க பண்றது எல்லாமே தவறு அப்படின்னு எதுவுமே சுட்டி காட்டினது கிடையாது இல்லையா? அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிட் எல்லாமே இவங்க பண்ணி இதை காமெடியா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு குரேஷி அண்ட் புகழுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க
இவங்க பண்ணது வந்து எதுக்குமே நம்ம வந்து பர்சனலா எடுத்துக்க கூடாது. அட்டாக் மாதிரியெல்லாம் கிடையாது, காமெடியா பாருங்க அப்படின்றதுமே அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.